இப்ப ஈரான் என்ன செய்றாங்கன்னா, அமெரிக்காவோட முட்டாள்தனமான வழிகாட்டுதலை கேட்டு, ஹோர்முஸ் கடல் பகுதிய கடக்கிறதுக்கு மடையண்ட வண்டில பேய நெருக்கிட்டு போன மாரி போன 4 எண்ணெய் டேங்கர் கப்பல்களுக்கு இப்படி அவுத்து விட்ட மாடு போற மாரி ஒரே லைன்ல போய்க்கிட்டு இருக்காம, ஒழுங்கு மரியாதையா வந்த வழிய பார்த்து திரும்பி போய் நின்ற இடத்திலேயே நில்லுங்கங்கிற ஒரு வார்னிங்க குடுத்திருக்காங்க ஈரான்ட ஐஆர்ஜிசி ராணுவம். இதுக்கு அந்த 4 டேங்கர்களும் அவங்க கிடக்குற மயிராண்டி இது நல்லா இருக்கு நாம போய்கிட்டே இருப்போம் ஐஆர்ஜிசி கொடுத்த வார்னிங்க கணக்கெடுக்காம போயிட்டே இருந்திருக்காங்க. இப்ப ஈரான் என்ன செய்யறாங்கன்னா சொல்லு கேட்காம முரண்டு பிடிச்சுக்கிட்டு முன்னுக்கு போன அந்த மாட்டுக்கு பெரம்பெடுத்து சுத்தும் பித்தும் இழுக்கிற மாதிரி முதலாவது போன எண்ணெய் டேங்கருக்கு ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க. அப்ப முன்னால போன அந்த கப்பல் பின்னுக்கு வந்த மற்ற கப்பல்களை பார்த்து அவன் உண்மையிலேயே அடிக்கிறான்டா அப்படியே திரும்பி ஓடி போய் வந்த வழியை பார்த்து ஓடி தப்பிச்சிருடா கைப்புள்ளன்னுகிட்டு வந்த வழியை பார்த்து ஓடிட்டாங்க. இப்ப இந்த முயற்சி ஃபெயிலியர் ஆன கோபத்தில் அமெரிக்கா என்ன செய்யறாங்கடா கஷம்ல இருக்கிற கம்யூனிகேஷன் ஹாபருக்கும் சிரிக்ல இருக்கிற ஹாபருக்கும் 2 ட்ரோன்களை யூஸ் பண்ணி அமெரிக்கா தாக்குதலை நடத்திட்டாங்க. இப்ப கோபம் அமெரிக்காக்கு மட்டுமா வரும், ஈரானுக்கும் ஒரு கோபம் வரும் தானே. அதுக்கு அவங்க பதிலுக்கு என்ன செஞ்சிருக்காங்கடா குவைத்ல இருக்கிற அமெரிக்காவோட 2 விமான படைத்தளங்களுக்கும் பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காவோட 5வது கடற்படை ஹெட் குவார்டர்ஸுக்கும் ஏகப்பட்ட தாக்குதலை செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அது என்னண்டா, இந்த ஆக்கிரமிப்புக்காரர்களும் குழந்தைகளை கொல்லும் கொலைகாரர்களும் திரும்பியும் இப்படியான வேலைகளை செஞ்சா எங்களோட பதில் தாக்குதல் லிமிட்டுக்குள்ள இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியை முழுமையா மூடி உலகத்துக்கு தேவையான எண்ணெய்கள் எரிவாயுக்கள் போன்ற விஷயங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்தினோம்டா அதுல முழு பொறுப்பும் உங்களுக்கு தான் வந்து சேரும் என்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த இடத்துல அமெரிக்கா என்று சொல்லல, குழந்தைகளை கொல்லும் கொலைகாரர்கள் என்று சொன்னதுதான் இங்க ஹைலைட் பண்ணப்பட்ட விஷயம்.